இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தொடர்ந்து பல்வேறு பாலியல் சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஏன் திரு விஜய் அவர்கள் இதை தொடங்கி வைக்காம அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு அந்த புதுமனை புகுவில்லை நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. இது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகுச்சு. ஸோ 1 வீக் லேட்டர் அப்புறம் இன்னைக்கு ஜூன் 9 இன்னைக்கு அந்த திட்டத்தை திரு விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. எல்லாத்துக்குள்ள சம்பவமே நம்ம எடுத்துக்கலாமே. அந்த குழந்தை இந்த முட்புதரில் அங்கே போயிட்டு வெளியில் போய் மலம் கழிக்க போன இடத்துல தான் இந்த சம்பவங்கள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி டாக் ஸ்பாட்லாம் எப்படி இந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையினர் கண்டறிஞ்சு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதான் இந்த கான்செப்ட், அதாவது சிங்கப்பெண்ணோட கான்செப்டா முக்கியமான கான்செப்டா இருக்கு. எத்தனையோ முள்புதர்கள் இருக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம சிங்கப்பெண் அதிரடி படையை போட்டது அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? நல்ல கேள்விதான் அது. ஆனா இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட அந்த அம்சமே அதுதான். இந்த மாதிரி இடத்துலயும் அவங்க கண்காணிக்க போறாங்க. பிரக்யானந்தா முதலமைச்சர் போய் சந்திச்சு இந்த செஸ் எல்லாம் விளையாண்டாரு. சூப்பர், நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம விஜய் அவர்கள் என்கரேஜ் பண்றப்போ பல இளைஞர்கள் அவங்க துறை சார்ந்த விளையாட்டு துறையில இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். எவன்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறானோ அவனை தனிப்பட்ட முறையில தாக்குறது, அவன் குடும்பத்தை இழுக்கிறது, அவன் யாரு கூடயா போனானா அதை பத்தி கேவலமா பேசுறது, இதை அவன் பொழப்பா வச்சிருந்தானுங்க. இந்த பொழப்புல மண்ணள்ளி போட்டு மக்களை அப்படியே சவப்பட்டியில மூடி தம்பி ஒன்னமா மொத்தமா போட்டு புதைச்சு விட்டாங்க. இன்னைக்கு மே 4ஆம் தேதி இவனுக்கு இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. திமுக ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில். உண்மையில அது அழியக்கூடாது, அந்த கட்சி அழியவே கூடாது. மக்களுக்கான பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு எந்த வழியில போறாங்கன்னு இருக்குல்ல, எந்த ரூட்ல நீங்க இன்றைய இளைஞர்களை கொண்டு போறீங்கன்னு இருக்குல்ல, அதை பார்க்குறப்போ உள்ளபடியே வருத்தமா இருக்கு. பழைய திமுக வேற மக்களுக்காக உண்மையாலே நின்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க திமுக ஊழல் திமுகவா இருக்கு, விளம்பர திமுகவா இருக்கு, அராஜக திமுகவா இருக்கு. இதெல்லாமே மாத்திக்கிட்டா மக்கள் 2031 ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லாட்டினா நீங்களும் ஓரமா போயிட்டு மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அண்ணாமலை அவர்கள் புதுசா இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இயக்கம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லாத கட்சியை அவரா தனியா பிரிச்சு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்தாரு, ஊன்னாரு, திமுகவை கதி கலங்க வச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பிம்பம். அப்படிலாம் அவர்லாம் ஒண்ணுங்க பண்ணல. அவரோட பிம்பம்லாம் தமிழ்நாட்டை பழிக்கவும் பழிக்காது. அது ஒரு பிஜேபியோட பி டீம் தான். தமிழ்நாடு மக்கள் தெளிவா அப்படிதான் பாக்குறாங்க. அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் லீடர் தான் நம்ம சொல்லணும். அவர்னால தமிழ்நாட்டில் என்னைக்குமே வளர முடியாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 90s vs 2K கிட் அரசியல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பல விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட தான் வந்திருக்கோம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ன்றியே அப்படின்னா பெரிய இன்ட்ரெஸ்டிங் வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேச போறோம்னா சிங்கப்பெண் அதிரடி படை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சில திட்டங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக முடிவெடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் சிங்கப்பெண் அதிரடி படை. சோ அது நிறைய தாமதங்களுக்கு பிறகு இன்னைக்கு அதை வெற்றிகரமா திறந்து வைக்க போறாங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சு கடந்த போன மாசம் 10ஆம் தேதி முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றாரு. அப்பவே இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அவலா எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. தமிழ்நாடே அதான் காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 1st வீக்குன்னாங்க. அப்புறம் அதுலேயும் ஒரு காலதாமதம். அது தாவேக அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனமாக எழுந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு பாலியல் சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஏன் திரு விஜய் அவர்கள் இதை தொடங்கி வைக்காம அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு அந்த புதுமனை புகுவில்லை நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு. இது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாகுச்சு. ஸோ 1 வீக் லேட்டர் அப்புறம் இன்னைக்கு ஜூன் 9 இன்னைக்கு அந்த திட்டத்தை திரு விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இதுல பல சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு நினைக்கிறேன் இந்த கோவையில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. இந்த முட்புதர்கள், ஏன் இந்த விளாத்திக்குளம் சம்பவமே நம்ம எடுத்துக்கலாமே. அந்த குழந்தை இந்த முட்புதரில் அங்கே போயிட்டு வெளியில போய் மலம் கழிக்க போன இடத்துல தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டாக் ஸ்பாட்லாம் எப்படி இந்த சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்பு படையினர் கண்டறிஞ்சு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதான் இந்த கான்செப்ட், அதாவது சிங்கப்பெண்ணோட கான்செப்டா முக்கியமான கான்செப்டா இருக்கு. ஸோ இதை தடுத்துட்டாலே இந்த மாதிரி முக்கியமா இந்த வெளியில போறாங்கல்ல பாலியல், இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய நடக்கும்.
வெளிப்படையாக ஓப்பனாலாம் நடக்காது, சில ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்லாம் பார்த்தா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முட்புதர், ஒரு முக்குல இருக்கக்கூடிய இடம் இங்கே தான் நடக்கும். ஸோ இதை கண்டறிஞ்சாலே இதை வந்து நம்ம தடுத்துடலான்றது தான் இவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய. ஓகே. சோ அண்ணா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓகே, நல்ல இதுதான். பட் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நம்ம அந்த படையை வந்து அனுப்ப முடியாது இல்லையா? சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு பர்டிகுலரான அமௌண்ட்ல தான் இருப்பாங்க. பட் வந்து எல்லா இதுலயும் வந்து நம்ம அனுப்ப முடியாது. அது வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு உரிய தண்டனை கிடைக்கும் போதுதான் இன்னொருத்தவங்க வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்ற அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டியே வரும். இப்ப வந்து எத்தனையோ முள்புதர்கள் இருக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சிங்கப்பெண் அதிரடி படையை போட்டது வந்து அது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? நல்ல கேள்விதான் அது. ஆனா இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட அந்த அம்சமே அதுதான். இந்த மாதிரி இடத்துலயும் அவங்க கண்காணிக்க போறாங்க. அப்படி இருக்கும் போது, கண்காணிப்பு நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வராதுன்ற பயம் வரும். அப்படி பண்ணலான்ற அந்த எண்ணம் வந்தப்பவே அவங்களுக்கு என்ன தெரியுமா யோசிப்பாங்க, ஒருவேளை அங்க போலீஸ் இருப்பாங்களோ, அந்த உடைய வர சிறப்பு உடைய வர கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிங்கப்பூர் போலீஸ் மாதிரி ஒரு மாதிரி அங்க இருந்துருவாங்களோ, நம்மளை கையங்கலமா பிடிச்சிருவாங்களோ, அந்த பயம் இருக்கும்ல. அந்த பயம் வந்தாலே இந்த மாதிரி குற்றங்கள் தடுக்கப்படுன்றது தான் இதோட அம்சமாவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அது மட்டும் இல்லை, இதுல வந்து வெறும் பெண் போலீஸ் தான் வந்து இதுல இருக்க போறதாகவும் தகவல் வருது. என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து ஆண்களும் இருக்கணும், ஆண் போலீஸும் இருந்தா இன்னும் இவங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துட்டு அதுல எதுவும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பேசலாம். சரி, ஓகே. நான் இப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். முதலமைச்சர் எல்லாருமே வந்து இந்த அத்லெட்ஸ் எதனா ஒரு சாதனை செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு பாராட்டுறது வந்து வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பிரக்யானந்தாவை கூப்பிட்டு இது ஒரு கேம் மாதிரி விளையாடி ஒரு பாராட்டு எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. சோ எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போனா ஒரு இது இதுக்கு முன்னாடி கோவில் படத்துல வடிவேலு வந்து ஒரு டூப்ளிகேட் கப் வாங்கிட்டு வருவாரு, அதானே சொல்ற? இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து ஒரு கப் எடுத்து போட்டோ எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அது போலியான இது ஒண்ணு தெரிய வந்துச்சு இல்லையா? எனக்கு இருக்க ஒரே கேள்வி என்னன்னா, அது வந்து முதலமைச்சர் மீட் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு புரோட்டோகால்ஸ் இருக்கும், அவங்க கட்சியில இருந்து சொல்ற மாதிரி அதுக்கு எவ்வளவு புரோட்டோகால்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் செக் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணாங்கன்னா ஏன் இன்னைக்கு வந்து முக்குல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? மத்ததுக்கு எல்லாம் புரோட்டோகால்னு பேசுறாங்கல்ல, அதுக்கு இதுல எல்லாம் எதுவும் அவங்களுக்கு அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு மட்டும்தான். அதாவது அவங்க வச்சுக்கிறது அவங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க புரோட்டோகால்னு அவங்களே வளருவாங்க. அது வந்து திமுகவுடைய ஒரு ஸ்டைல். அது நம்ம வந்து மேட்டருக்கு வருவோம். இப்ப பிரக்யானந்தா முதலமைச்சரை போய் சந்திச்சு இந்த செஸ் எல்லாம் விளையாண்டாரு. சூப்பர், நல்ல விஷயம். வந்து இது வந்து ஒரு அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஐகான், தமிழ்நாடோட ஐகான்னு நம்ம சொல்லலாம். பிரக்யானந்தா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஸ். ஸோ என்னன்னா இந்த மாதிரி நம்ம விஜய் அவர்கள் என்கரேஜ் பண்றப்போ பல இளைஞர்கள் அவங்க துறை சார்ந்த விளையாட்டு துறையில இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். திமுக கார மாதிரி நீ வந்து ஏதோ கடையில போய் வாங்கிட்டு வா தம்பி, நம்ம ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நம்ம ஒரு விளம்பர மாடல் மாதிரி ஒன்று பண்ணுவோம், அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு 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 அட்வைஸ்ன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விளம்பர மாடல்லாம் பண்ணாதீங்க. விளம்பரம் பண்ணா மக்களே வெறுத்து போயிருவாங்க. உண்மையிலே திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அமிச்சு ஓரமா அமைச்சது காரணமே விளம்பரம் தான். இல்ல அவருக்கும் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, நம்ம இப்படி போய் காட்டினா வந்து அவங்க எதுவுமே பண்ண எப்படி சொல்றது கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தானே போயிருக்காரு. அதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ். மக்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, அவங்க நம்ம சொல்றதான் நம்புவாங்கன்னு அவங்க நம்புறது. இந்த டிஎம்கே இந்த ஐடி விங்குன்னு ஒண்ணு இருக்கு. எவன்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறானோ அவனை தனிப்பட்ட முறையில தாக்குறது, அவன் குடும்பத்தை இழுக்கிறது, அவன் யாரு கூடயா போனானா அதை பத்தி கேவலமா பேசுறது, இது அவன் பொழப்பா வச்சிருந்தானுங்க. இந்த பொழப்புல மண்ணள்ளி போட்டு மக்களே அப்படியே மூடி அப்படியே சவப்பட்டியில மூடி தம்பி ஒன்னமா மொத்தமா போட்டு புதைச்சு விட்டாங்க. இன்னைக்கு மே 4ஆம் தேதி. இவனுக்கு இன்னும் திருந்துற மாதிரி தெரியல. இன்னமும் இந்த ஜென்சி டிஎம்கே அதான் அந்த மாதிரிதான் இன்னும் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணியிருந்தானுங்கல்ல, அது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா போட்டு அழுகுற மாதிரிதான் இருக்கு. அதான் சொல்றேன், அது நம்ம பார்க்க சிரிப்பா இருக்குல்ல, அதுக்காக சொன்னது. நான் இன்னும் கொத்தடிமடா இந்த 200 ஊப்பி தான்டா கொத்தூஸ், அது பேரு ப்ரௌட் கொத்தூஸ். அதான் ஒருத்தன் சொல்றான், வாழையடி வாழையா வந்தவன் இல்லடா, நாங்க வந்து ஏதோ சொன்னான், அது சொன்னதே தப்பு. ஃபர்ஸ்ட் நாங்க வாழை மரம் இல்லடா, 1000 விழுதுகள் வேரூன்றி கிடக்கிற ஆலமரம் தான் வரும். நாங்க வந்து வாழை மரம்டா, வாழையடி வாழையா வர நாங்க ஆலமரம்டா திமுக. ஃபர்ஸ்ட் அதை ஒழுங்கா சொல்லு. அதுக்கப்புறம் நீ வந்து இதெல்லாம் பேசு. அது அப்படிதான் அந்த ஸ்கிரிப்ட்ல தான் ஓடிச்சு போன 5 வருஷம். இவங்களாம் அதே மாதிரி வழி திமுக வழியிலே வர. உண்மையிலே சொல்றேன், உண்மையில வருத்தமா இருக்கு. நான் உண்மையில சொல்றேன், திமுக ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில். உண்மையில அது அழியக்கூடாது, அந்த கட்சி அழியவே கூடாது. மக்களுக்கான பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எந்த வழியில போறாங்கன்னு இருக்குல்ல, எந்த ரூட்ல நீங்க வந்து இன்றைய இளைஞர்களை கொண்டு போறீங்கன்னு இருக்குல்ல,
அதை பார்க்குறப்போ உள்ளபடியே வருத்தமா இருக்கு. திமுக பழைய திமுக வேற, மக்களுக்காக உண்மையாலே நின்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க திமுக ஊழல் திமுகவா இருக்கு, விளம்பர திமுகவா இருக்கு, அராஜக திமுகவா இருக்கு. இதெல்லாமே மாத்திக்கிட்டா மக்கள் 2031 ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லாட்டினா நீங்களும் ஓரமா போயிட்டு மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து ரீசெண்டா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து தகுதி நீக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்ன அது? என்னன்னா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சுல போன மாசம். அதாவது தாவேகாக்கு மெஜாரிட்டி கிடையாது. 108 சீட்டு தான் இருந்துச்சு. 118 இருந்தால் தான் மெஜாரிட்டி. ஸோ மற்ற கட்சிகளோட ஆதரவு தேவைன்றப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு 25 எம்எல்ஏ வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த எம்எல்ஏ வந்து அதாவது ஒரு விப்பு இருப்பாங்க. எப்போ விப்புனா ஒரு கொறடான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியோட ஒரு நம்ம கிளாஸ் லீடர் இருக்காங்கல்ல, கிளாஸ் லீடர் பேச்சை கேட்டு தானே அந்த கிளாஸே வந்து இயங்கும். அது மாதிரி தான் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு கட்சிக்கு விப்புன்னு இருப்பாங்க. அவங்க சொல்கிற பேச்சு தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கணும். அந்த வகையில் அவங்க கேட்கல. ஓகே, ரெண்டா பிரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏ, 25 பேர் எஸ்பி வேலுமணி அணி, 22 பேர் நினைக்கிறேன் எடப்பாடி அணியில் இருந்தாங்க. அந்த 25 எஸ்பி வேலுமணி அணிகள் வந்து ஃபுல்லா தாவேக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு அதிமுகவில். இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி அணிக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டோம். ஏன்னா அதிமுகவில் இதெல்லாம் வந்து சகஜம், அது தொடச்செறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது இங்கே சைடு வந்தோடனே என்ன பண்ணாங்க, எடப்பாடி தரப்பு இல்லை அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த கட்சியோட விப்பு, அதாவது தலைமையை தாண்டி தன்னிச்சையா எந்த ஒரு எம்எல்ஏ செயல்படக்கூடாது. அந்த எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தனிச்சையா செயல்பட்டதுனால அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி தரப்பு ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்க. யாருக்குன்னா ஸ்பீக்கருக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ என்னன்னா அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, நாங்களாம் சால்வா போயிட்டோம் அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லைன்றதுக்காக ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, நீங்க வந்து சால்வ் ஆயிட்டீங்க, பரவாயில்ல கை கொடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சு, பெரிய விஷயம் கிடையாது இது. ஓகே, நான் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா வந்து இயக்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இயக்கம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு பாஜகவை ரெண்டா உடைச்சிட்டாரு. உடைக்கிறதுக்காரில் ஒன்றும் கிடையாது. அப்படியே அந்த அந்த அனுமர் ஏதோ ஒரு மலையை தூக்கிட்டு போவான், சஞ்சீவ் மலையா அது பேரு, அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டு அவர் பக்கம் வச்சுக்கிட்டாரு. அப்படிதான், அது அப்படிதான் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லாத கட்சியை அவராக தனியாக பிரிச்சு போயிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், இப்போ தனியாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சார்ல, வி த லீடர்ஸ்ன்ட்டு, அதில் ஒரு பித்தலாட்டம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா யார் வேணா, இப்போ நீ உன்ட்ட ஒரு 3-4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, மொபைல் நம்பர், ஒரு நம்பர்லேருந்து நீ என்ரோல் பண்ணிக்கலாம். நீ ஒரு ஆளே 4 வாட்டி பண்ணலாம், என்ரோல் பண்ணலாம். சோ அதுக்கு இது ஓட்டர் ஐடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது அமெரிக்கால நான் ஒன்று பார்த்தேன், முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு எடுத்து வச்சிருக்கானுங்க மெம்பர்ஷிப்பு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க, இன்னும் மோடி கூட எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சு இருந்தாலும் சொல்லிட்டு வரீங்க. ஆமா, ஏன் இது எடுத்தோடனே ஒரு ஸ்கேமா? ஏன் உங்களுக்கு அதுலயும் அவர் வேற போட்டுக்கிறாரு ட்விட்டர்ல, 10 ஹவர்ல இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இதுல என்ன பெருமை இருக்கு? ஒன்று சொல்லுவாங்களா, மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேறையா அப்படின்ட்டு. அதாவது தாவேக்கா கூட அவங்க மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்தப்போ ஓட்டர் ஐடி எல்லாம் கேட்டாங்க. அந்த ஓட்டர் ஐடி கேட்டு ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோலாம் வந்திருக்காது. ஸோ அண்ணாமலைக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது தமிழ்நாட்டில். ஒரு பிம்பம், அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்தார், ஊன்னாரு, திமுகவை கதி கலங்க வச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பிம்பம். அப்படிலாம் அவர்லாம் ஒன்றுமே பண்ணலை. அவரோட பிம்பம்லாம் தமிழ்நாட்டில் பழிக்கவும் பழிக்காது. அது ஒரு பிஜேபியோட பி டீம் தான். தமிழ்நாடு மக்கள் தெளிவாக அப்படிதான் பார்க்குறேன். இன்னைக்கும் அண்ணாமலைக்கு ஊன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கவங்களாம் யார் தெரியுமா? நேற்று வரைக்கும் பிஜேபியில் இருந்தவங்க. யாராவது மாற்று கட்சியில, திமுகவோ அதிமுகவோ பாமகவோ எந்த கட்சியில இருந்து ஓகே நாங்கள் அந்த கட்சியிலேருந்து விலகி அண்ணாமலையோட தலைமையை நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம்னு யாராவது வந்தாங்களா? அப்படிலாம் வரவும் மாட்டாங்க. அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் லீடர் தான் நம்ம சொல்லணும். அவர்னால தமிழ்நாட்டில் என்னைக்குமே வளர முடியாது. அவங்க பின்னாடி பாஜக தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் சனாதனம் இந்துத்துவான்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் திருந்திட்டேன் அப்படிலாம் பேசிட்டேன்னு, ஓகே அப்புறம் நீங்களே உங்களை பேச்சுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிறீங்களா? அப்படி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் சுயநினைவு இல்லாமல் பேசினது, இனிமே தான் நான் வந்து திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்க தமிழ்நாட்டுக்கு. அப்படிதான் பண்ணணும். ஏன்னா அந்த மனுஷன் கடலூர்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. கேட்டா மதம் மாற்றம் பண்ணாங்க, அதனாலதான் அங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிபிஐயே இல்லைன்னு சொல்லிருச்சு. இப்பேற்பட்ட தலைவர் இவரெல்லாம் ஒரு தலைவர்ன்ட்டு தமிழ்நாடு மக்கள் நாளைக்கு அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஓகேயா, சித்தாந்தத்தை பார்ப்பாங்க, கொள்கையை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்குமே இந்த இந்துத்துவ அரசியலோ சனாதன அரசியலோ எடுபடவே படாது, எவ்வளோ வேணா பேசட்டும். ஸோ நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் இருந்தவர் இன்னைக்கு நான் திருந்திட்டேன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாலோ கட்சி ஆரம்பிச்சாலோ அவர்னால ஜெயிக்கவும் முடியாது, ஒரு சீட்டு வாங்க முடியாது. இதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. சரி, ஓகே, நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். அடுத்த நிகழ்ச்சியிலுமே வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். நன்றி.